அடுத்ததாக சஃபில் நிற்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபில் நிற்கிறத பொறுத்தவரையில் கடுமையாக வலியுறுத்தியிருக்கிறாங்க. சஃபை நீட்டாக வச்சுக்கொண்டு அவங்க போய் நின்று உடனே அல்லாஹ் அக்பர்ன்னு கட்ட மாட்டாங்க. இப்போ சில இமாம்களை பார்க்குறோம், திரும்பியே பார்க்க மாட்டாங்க. மாமும்களை திரும்பியே பார்க்க மாட்டாங்க. போய் என்ன செய்வாங்கண்டா அல்லாஹ் அக்பர். சில நேரம் மைக்கில் வந்து சவு சுஃபக்கும் ரஹ்மக்குமுல்லா என்று மைக்கில் சொல்லி போட்டு தக்பீரா காட்டிடுவார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க என்றால் போய் நின்று அப்படி ஃபுல்லாக சஃபை பார்ப்பாங்க. பார்த்து சஃபில் இடைவெளி நின்றால் இடைவெளியை நிரப்புங்கன்னு சொல்லுவாங்க, சஃபை பூர்ணப்படுத்துங்கள்னு சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சஃபுக்குள்ள நடப்பாங்க, நடந்து சஃப் ஒழுங்குபடுத்த. ஏன்னா சஃபில் நேராக நெருக்கமாக இருப்பது என்பது தொழுகையின் பூரணத்துவம் அதில் தங்கி இருக்கிறது. இன்றைக்கு சில பள்ளிகளுக்கு போனால் மிக வேதனையாக இருக்கும். ஒவ்வொரு தொழுகையாளிக்கும் இடையில் 1 அடி 2 அடி இடைவெளியும் இருக்கு. சிலாக்கள் அவங்களோட பகைமையை அவடத்து போய் காட்டுறாக்களும் இருக்கு. கொஞ்சம் பேர் பிந்துறாங்க பள்ளிக்குள்ள பார்க்குறோம். என்ன பிந்துறாங்கன்னு பார்த்தா இவர் போய் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கிற ஆள் வந்து இவருக்கு பிடிப்பில்லை. அப்போ என்ன தொழுகை இது? இப்படி மனோநிலையை வச்சு தொழுது என்ன ஃபாயிதா? நான் நிறைய பார்த்திருக்கிறேன். அப்படி நிற்கிறார் என்னன்னு கேட்டால் அவடத்துல நிற்கிற வரைக்கும் இவருக்கும் ஒத்து வராது, பக்கத்தில் போய் நிற்க விருப்பம் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஃபில் நிற்கும் போது நீங்கள் சஃபில் இடைவெளி விடாதீர்கள், சஃப்களை நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இடைவெளி விட்டால் உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையில் இடைவெளி ஏற்படும். அப்ப தொழுகையை ஜமாத்தாக வலியுறுத்தினதுக்குன்னா ஒற்றுமைக்காக. இதனுடைய ஜமாத்துக்கு வந்தே ஒற்றுமை இல்லாம போறேன்னு சொன்னால் இந்த நிலைகளை அல்லாஹ் தான் நமக்கு சீராக்க வேண்டும். இப்படி நிலைகள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். கால்களோடு கால்களை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இப்ப சஃப்களில் குதிகால்களை வைத்து சஃப்களை சீர்செலுத்திக் கொள்வது என்பது ஆரம்ப காலத்தில்